This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், காளான் ஒரு 200 கிராம் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை. இதை வச்சு தான் நம்ம இது இன்றைக்கி டேஸ்டியான மஷ்ரூம் ஆம்லேட் போட போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேனை வச்சுட்டு இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டர் சேர்க்க போகிறோம். எதுக்கு பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டர் போட்டாச்சு, இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச கேப்சிகமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நல்லா மஷ்ரூம் எல்லாம் வெந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு சிக்கன் 65 மசாலாவை கொஞ்சம் சேர்த்துப்போம். ஏன்னா இது டேஸ்ட்டுக்காக நானே ஆட் பண்ணுறது. இது இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 4 முட்டை இருக்குது. எக்ஸ்ட்ரா நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காளான்லாம் அதிகமாக போயிடுச்சு. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு எக் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த முட்டைக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம இப்போ அந்த காளான் இதில் இந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம முட்டையை எல்லாம் ஊற்றியாச்சு. இந்த மேலே திப்பி திப்பியாக தெரிகிற காளான் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கரண்டியை வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ இப்போ முட்டை நல்லா வேகட்டும். ஸோ அதுக்காக ஒரு மூடியை போட்டு மேலே மூடி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முட்டை வெந்துடுச்சு. ஸோ இதை பிரட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மூடி போட்டதுனால முட்டை நல்லாவே வெந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.